எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு காக்காவ காமிப்பாங்க. காக்கா வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும். அந்த காக்கா அப்படியே பறந்து போகும். பறந்து போனோனே யார் இருப்பாங்கன்னா, இட்டாச்சி தான் இருப்பா. பக்கத்துல வந்து ஜூஸோ இருப்பான். "உனக்கு வந்து மைட்டாய் தெரியுமான்னு?" ஜூஸோ கேட்பான். "எனக்கு வந்து மைட் காய் தான் தெரியும். மைட்டாய்லாம் தெரியாதுன்னு" இட்டாச்சி சொல்லுவான். அந்த பொடியன் தானே அவனும் எங்க கூட தான் இருந்தான். நான் வந்து பார்த்தீன்னா, 7 நிஞ்சா ஸ்வாட்மேன்ல ஒரு ஆளு. அப்ப மைட்டாய் வந்து பார்த்தீன்னா, எங்கள்ல 7 பேர வந்து பார்த்தீன்னா, 3 பேர கில் பண்ணிட்டான். தைஜுட்சுல வந்து அந்த அளவுக்கு ஸ்பெஷலா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உனக்கு வந்து தெரியாத பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீ வந்து எதுக்காக ஜாயின் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி நானும் எதுக்கு ஜாயின் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஸோ நம்மள பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ நான் பேசிட்டே இருக்கேன். நீ எதுவும் பேச மாட்டியான்ற மாதிரி ஜூஸோ பிளேட் எடுத்து முன்னாடி நீட்டுவான். பரவால்ல. நீ வந்து பார்த்தீன்னா, இப்ப தான் ஜாயின் பண்ணியிருக்க. நான் வந்து ஃபார்மேஷன பத்தி சொல்லிறேன். நீ வந்து பார்த்தீன்னா, எந்த ஒரு எனிமிய வந்து முன்னாடியே அட்டாக் பண்ண போகக்கூடாது. நான் தான் முன்னாடி போவேன். ஸோ நீ வந்து பார்த்தீன்னா, ஆல்ரெடி கிராண்டடா எந்த எனிமியும் எடுத்துக்க கூடாது. இதுதான் வந்து பார்த்தீன்னா, ஃபார்மேஷன் பின்னு ஜூஸோ சொல்லுவான். அப்போ ஃபார்மேஷன் ஏ என்னன்னு இட்டாச்சி கேட்பானா, ஃபார்மேஷன் ஏ வந்து என்னன்னா, நம்ம வந்து ஓனா செயல்பட்டுக்கலாம். அதுதான் ஃபார்மேஷன் ஏ. இதுதான் நம்மளோட ஃபார்மேஷன். நீ என்ன மாதிரி ஜுட்ஸு யூஸ் பண்ணுவேன்னு ஜூஸோ கேட்பான். நான் வந்து பார்த்தீன்னா, கென்ஜுட்ஸு, ஃபயர்பால் ஜுட்ஸு, அதுக்கப்புறம் ஷுரிக்கன் ஜுட்ஸு. இந்த ஜுட்ஸ்லாம் எனக்கு தெரியும்னு இட்டாச்சி சொல்லுவான். ஓகே, நம்ம வந்து பார்த்தீன்னா, எதுக்காக இப்படி இருக்கோம்னு உனக்கு தெரியுமா? ஸோ நம்மளோட ஆர்கனைசேஷனோட நோக்கம் என்னன்னு உனக்கு தெரியுமான்னு இட்டாச்சி கிட்ட ஜூஸோ கேட்பான். இல்ல எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு இட்டாச்சி சொல்லுவான். நம்மளோட ஆர்கனைசேஷனோட முக்கியமான எய்ம் என்னன்னா, நான் யாரெல்லாம் வந்து பார்த்தீன்னா மிஷின் குடுக்குறாங்களோ, அவங்க எல்லாரையும் கில் பண்ணணும்னு ஜூஸோ சொல்லுவான். அப்ப இவங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீன்னா, ஒரு டீம் மாதிரி வந்துட்டுருக்கும். இந்த சைடு இருந்தவனுங்க, "வெளிய போங்கடா, எங்களோட பாதையில குறுக்க வராதேன்னு" சொன்னோனே, ஜூஸோ வந்துட்டு, எல்லா சினோபி வில்லேஜ் வந்து பார்த்தீன்னா, அமைதி வேணும்னு சொல்றாங்க. ஆனா, ஒரு சில சினோபி வில்லேஜ் எங்கள மாதிரி ஆளுங்கள வந்து பார்த்தீன்னா, விலைக்கு வாங்கிட்டு, நாங்க வந்து அவங்க சொல்ற விஷயத்த நாங்க பண்றோம். அதுக்கு வந்து அவங்க அமௌண்ட் தராங்கன்னு ஜூஸோ சொல்லுவான். எவ்வளோ தைரியம் இருந்தா எங்கள ஸ்டாப் பண்ண வரேன்னு முன்னாடி இருந்த அந்த 2 பேரும் இவனுங்கள அட்டாக் பண்ண வரும்போது, இட்டாச்சி அவனோட ஃபயர்பால் ஜுட்ஸு மூலமா அட்டாக் பண்ணுவான். அதுல வந்து பார்த்தீன்னா, ஹோல்ட் பண்ணி நிப்பானுங்க. அந்த ஃபயர்பால் ஜுட்ஸு போனோனே, ஜூஸ வந்துட்டு அவனோட எக்ஸிகியூஷனர் பிளேடு மூலமா அடிப்பான். இங்க 2 பேரும் அட்டாக் பண்ண வரும்போது, இட்டாச்சி அவனோட ஷுரிக்கன் மூலமா அடிப்பான். பேலன்ஸ் இருந்த ஒருத்தன் ஜம்ப் பண்ணி வருவான். ஜம்ப் பண்ணி வந்தோனே, இட்டாச்சி அவன வந்து கென்ஜுட்ஸுல கூட்டிட்டு போயிருவான். பேலன்ஸ் இருந்த அந்த ஒரு ஆள் வந்து உள்ள இருப்பான். உள்ள இருக்கும்போது ஜூஸோ ஜம்ப் பண்ணிட்டு அவன வந்து 2ஆ கட் பண்ணுவான். நமக்கு வந்து உள்ள இருக்கிறது யாருன்னே தெரியாது. நம்ம வந்து உள்ள இருக்கிறவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடி வருவான். முன்னாடி வந்தோனே ஒரு பிரிட்ஜ வேற பிளாஸ்ட் பண்ணுவானுங்க. நம்மளோட வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரு சொல்றான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஒரு டர்ட்டியான வேலையெல்லாம் நமக்கு குடுக்குறானுங்க. ஆனா இதுக்கு பின்னாடி நெறைய காசு வருதுன்னு ஜூஸோ வந்து இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லுவான். ஓ! இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அக்காட்சியோட முக்கியமான நோக்கமா? ஸோ பெயின் பத்தி என்ன நெனைக்கிற? பெயின் வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இட்டாச்சி வந்து ஜூஸோ கிட்ட கேட்பான். பெயின் வந்து பார்த்தீங்கன்னா, அக்கட்சிக்கு ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த இது ஃபுல்லா டெவலப் பண்றதுக்கு நெறைய காசு வேணும். அதனால தான் எல்லா ஷினோபி வில்லேஜ் கிட்டேருந்து காசு வாங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில டெவில் வந்து நம்ம சம்மனிங் பண்ண போறான்னு ஜூஸோ சொல்லுவான். என்னன்னு பார்த்தா, பெயின் வந்து இவங்க எல்லாரையும் சம்மனிங் பண்ணியிருப்பான். இங்க உரிச்சிமாரு வந்து திரும்பி பார்த்துட்டே இருப்பான். யாருன்னா இட்டாச்சி தான். ஸோ இட்டாச்சிய பார்த்துட்டே இருக்கும்போது, இங்க நடந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அக்காட்சி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டெவலப் ஆயிட்டே வருது. எல்லா ஷினோபி வில்லேஜ்லேருந்து நம்மள கூப்பிடுறாங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறையா வேணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உரிச்சிமாரு வந்துட்டு, இட்டாச்சி நீ வந்து என் கூட பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கிறேன்னு உரிச்சிமாரு கேட்பானா, ஜூஸோ வந்துட்டு, "ஏய் நாங்க இப்ப தான் வந்து ஒரு ஃபார்மேஷன்ல இருக்கோம். ஸோ எங்களோட டீம வந்து பார்த்தீன்னா, கொலாப்ஸ் பண்ணாதன்ற" மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். இங்க சாசோரி வந்துட்டு, "ஏய் பாம்பு என்ன என் கூட இருந்துட்டு என்னையும் அசிங்கப்படுத்துறியான்னு" சாசோரி இங்க உரிச்சிமார திட்டிட்டு இருப்பான். பெயின் வந்துட்டு நம்மளோட ஆர்கனைசேஷன் இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வருது. இது மட்டும் இல்ல, எல்லா ஷினோபி வில்லேஜ்லேருந்து நம்மள தான் கூப்பிடுறாங்க. எல்லாருக்கும் நம்மள பத்தி தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கான சான்ஸ். நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போணும்னு பெயின் வந்து சொல்லுவான். அடுத்த கட்டத்துக்கா? ஸோ அடுத்த கட்டத்துக்குன்னா என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பாங்களா? நம்மளோட அடுத்த எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்ல்டு பீஸ்ட்ட பிடிக்கணும். ஸோ டெய்ல்டு பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 5 ஷினோபி வில்லேஜ்லயே இருக்கு. அந்த டெய்ல்டு பீஸ்ட் எல்லாத்தையும் பிடிக்கணும். அதுதான் நம்மளோட அடுத்த டார்கெட்ன்னு பெயின் சொல்லுவான். எல்லா டெய்ல்டு பீஸ்ட்டையும் பிடிச்சிட்டு, இந்த ஷினோபி வேல்ல ஒரு உண்மையான அமைதிய கொண்டு வரப்போறோம். அதுதான் நம்ம ஆர்கனைசேஷனோட முக்கியமான எய்ம். ஸோ எல்லாரும் மறந்துறாதீங்க. ஜூஸோ நீ வந்து லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு போ. ஸோ அடுத்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல தான் இருக்குன்னு பெயின் சொல்லுவானா? அப்ப இல்ல அந்த இடத்துக்கு நான் போணும்னு கேட்பானா? உங்களுக்கு என்ன வேலை குடுத்துருக்கோமோ, அந்த வேலைய ஒழுங்கா பாருங்கன்னு ஒயிட் ஜட்ஜ் சொல்லுவான். இப்போ இவங்க 2 பேரும் அங்க இருந்துட்டு வெளிய வருவாங்க. வெளிய வந்தோனே, ச்சே! மறுபடியும் நான் அந்த இடத்துக்கு தான் போணுமான்ற மாதிரி இவன் ஜூஸ வந்து சொல்லுவான். இவங்க 2 பேரும் நடந்து போவாங்க. எதுக்காக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெறுக்கிறீங்கன்னு இட்டாச்சி வந்து கேட்பானா? அந்த இடத்துல இருந்து தான் நான் வந்தேன். மறுபடியும் அந்த இடத்துக்கு போறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா, அந்த இடம் தான் எனக்கு டிப்ரஸிங்கா குடுத்துட்டே இருந்துச்சு. ஏன்னா, அங்க இருந்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூடல் ஆர்ட்ஸ் எல்லாரும் அகைன்ஸ்ட்டா இருந்தாங்க. அதனால தான் அவங்களே அக்காட்சிய தேடிட்டு வந்தாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மிஸ்ட் வில்லேஜுக்கு போறதுக்கான ரிவர். ஸோ இந்த ரிவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி பார்டர் மாதிரி இருக்கு. ஸோ நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கியான்னு கேட்பானா? இல்ல நான்லாம் வந்ததில்ல. மிஷன் ரிலேட்டடா வந்ததில்லன்னு இட்டாச்சி சொல்லுவான். அப்போ வெக்கேஷன் ரிலேட்டடா வந்திருக்கியான்னு கேட்பானா? அப்பயும் எதுவுமே சொல்ல மாட்டான் இட்டாச்சி. அப்போ உனக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமரே இல்லைன்னு ஜூஸ வந்து திட்டிட்டு இருப்பான். ஓகே இட்டாச்சி நீ வந்து என்ன நினைக்கிற? எங்க வில்லேஜ் ஆளுங்கள பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்பானா? உங்க வில்லேஜ் ஆளுங்க என்னன்னா, புதுசா யாராவது வந்தாங்கன்னா, அவங்கள வந்து கில் பண்ணிருவாங்கன்னு இட்டாச்சி சொல்லுவானா? நீயும் உருச்சிமாரு வந்து பார்த்தீன்னா, லீஃப் வில்லேஜ்லேருந்து வந்திருக்கீங்க. ஆனா உங்களுக்கு எந்த ஒரு அனுபவமுமே இல்ல. எங்க வில்லேஜ பத்தி உங்களுக்கு தெரியல. எங்க வில்லேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக் பண்றதுக்குன்னே தனியா ஒரு பெரிய யூனிட்டே இருக்குன்னு ஜூஸோ சொல்லுவான். இங்க வந்து வில்லேஜுக்குள்ள வருவாங்க. வில்லேஜுக்குள்ள வந்தோனே, "உனக்கு உள்ள போறதுக்கு ஏதாவது டெக்னிக் தெரியுமான்னு?" கேட்பானா, இல்ல நான் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் இருப்பேன்னு இட்டாச்சி சொல்லுவான்.
இங்க 2 பேரும் அவன அட்டாக் பண்றதுக்காக நிப்பாங்க. இட்டாச்சி ஜம்ப் பண்ணி வந்துட்டு இவங்கள பார்ப்பான். பார்க்கும்போது இவங்க கண்ண பார்த்துருவாங்க. இட்டாச்சி அவங்க 2 பேரையும் கெஞ்சுட்ஸ்ல கூட்டிட்டு போயிருவான். முன்னாடி இருந்த ஜூஸோ டோர தொறந்துட்டு உள்ள வருவான். உள்ள வந்து எல்லாரையும் கில் பண்ணுவான். அப்போ லாஸ்ட்டா இருக்கிறவன், "இல்ல என்ன விட்டுருங்கன்ற" மாதிரி கேட்பான். ஜூஸ வந்துட்டு, "இல்ல எனக்கு வந்து வேற வழி இல்ல. நான் இத பண்ணி தான் ஆகணும்னு" அவனையும் கில் பண்ணிருவான். கில் பண்ணிட்டு அங்கருந்து ஜம்ப் பண்ணி 2 பேரும் போவாங்க. போகும்போது பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அப்ப ஜூஸ வந்துட்டு அவனோட ஹிடன் மிஸ்ட் ஜுட்ஸு சொல்லுவானா, ஹிடன் மிஸ்ட் ஜுட்ஸு சொன்ன கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தோன்னா, வின்ஸ்டைல் மூலமா அந்த ஹிடன் மிஸ்ட் எல்லாம் போயிடும். இது இப்படி இருக்க வாய்ப்பே இல்லையேன்னு நிப்பானுங்க. யாருன்னு பார்த்தா மிசுகை வருவாரு. லார்ட் ஃபோர்த் நீங்களான்ற மாதிரி ஜூஸோ வந்து முன்னாடி நிப்பான். இட்டாச்சி அப்ப உனக்கு முன்னாடியே இதெல்லாம் தெரியுமான்னு ஜூஸோவும் கேட்பான். அதான் எங்களோட 4த் மிசுகை. அது மட்டும் இல்ல, இதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ட்ராக்கிங் யூனிட். ஸோ இவங்கலாம் வந்திருக்காங்க. உன்னோட கென்ஜுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியலேன்னு ஜூஸோ சொல்லுவான். 4த் மிசுகாக இவங்கள பார்த்துட்டு, "ஜூஸோ நீ மறுபடியும் இந்த இடத்துக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னோட பிளேடு வந்து எனக்கு வேணும். ஸோ நீ ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட குடுத்துட்டு சரணடைஞ்சிருன்னு" மிசுகாக ஜூஸோவ பார்த்து கேட்பா. மிசுகாய் வந்து இவ்வளோ சின்ன பையனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இட்டாச்சி சொல்லுவானா, அப்ப ஜூஸோ வந்துட்டு மிசுகாய் மட்டும் இல்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா 3 டெயில் ஜிஞ்சுரிக்கா இருக்கா. ஸோ நம்ம வந்து ஃபார்மேஷன் சி போலான்னு ஜூஸோ சொல்லுவான். ஃபார்மேஷன் சியா போனோனே இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஜூஸோவ அப்படியே அடிப்பான். அடிச்சோனே அங்க இருந்த ஷினோபிஸ் எல்லாருமே ஷாக் ஆகுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜூஸ வந்து வேற ஒரு இடத்துலருந்து ஜம்ப் பண்ணி மிசுகாய அட்டாக் பண்ண வருவான். என்னன்னு இந்த சைடு பார்ப்பானுங்க. பார்த்தா அது வந்து வாட்டர் குளோன். இது வந்து வாட்டர் குளோன் எல்லாரும் அலர்ட்டா இருங்கன்னு சொல்லுவான். அந்த வாட்டர் குளோன் வந்து போனோனே, இட்டாச்சி நீ தான் அட்டாக் பண்ணன்னு சொல்லுவான். அங்க ஜூஸோ வந்துட்டு அட்டாக் பண்ண போனான்ல, அவன் மேலயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபயர் பால் ஜுட்ஸு மேல பட்டுரும். 4த் மிசுகாய அந்த ஃபயர் பால் ஜுட்ஸ்ல மாட்டிக்கிருவாரு. முன்னாடி இருந்த மிசுகைய அவரோட டெய்ல்டு பீஸ்ட் ஸ்டேட்டுக்கு போனோனே, இட்டாச்சி வந்து டெய்ல்டு பீஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டானன்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். டெய்ல்டு பீஸ்ட் ஸ்டேட்டுக்கு போனோனே, முன்னாடி ஜூஸோ வருவான். அவனையும் ஒரு அடி. அங்க இட்டாச்சி இருப்பான். முன்னாடி இட்டாச்சி இருப்பான். இட்டாச்சி வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட பாம் கோரல் ஜுட்ஸு மூலமா அட்டாக் பண்ணோனே, இட்டாச்சிய சுத்திட்டு கிறிஸ்டல் மாதிரி வந்துரும். கிறிஸ்டல் மாதிரி வந்தோனே, அங்க இருந்த டெய்ல்டு பீஸ்ட் வந்து இவன அட்டாக் பண்ண வரும். அட்டாக் பண்ண வரும்போது ஜூஸோ அவனோட பிளேடு மூலமா இட்டாச்சிய சேவ் பண்ணுவான். சேவ் பண்ணி இதான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட 4த் மிசுகாயோட ஒரு ஜுட்ஸு. ஸோ இதுலேருந்து நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு இட்டாச்சிய வந்து சேவ் பண்ணுவான். ஜூஸோவும் இட்டாச்சியும் பேசிட்டு இருக்கும்போது, டெய்ல்டு பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட டெய்ல்டு பீஸ்ட் பாம் மூலமா அட்டாக் பண்ணும். அத தடுக்க பார்ப்பான். ஆனா, அந்த பிளாஸ்ட்ல வந்து மாட்டிக்கிருவான். மாட்டிக்கிட்டோனே அவனோட பிளேடு வந்து 2ஆ போயிடும். பாதி பிளேடு ஜூஸோட வயித்திலேயே விழுந்துருமா. அவன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பான். இங்க அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, டெய்ல்டு பீஸ்ட் பாம் எடுத்துட்டு இருக்கோம். இட்டாச்சி வந்து அந்த இடத்துல இருக்காத போன்னு ஜூஸோ சொல்லுவான். என்னன்னு பார்த்தா, அந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் ஃப்ளேம் மாதிரி வரும். இட்டாச்சியும் பார்த்துட்டு இருப்பான். என்னாச்சுன்ற மாதிரி பார்ப்பான். அந்த டெய்ல்டு பீஸ்ட் அப்படியே அந்த ஃப்ளேம்ல மாட்டிக்கிறோம். இது என்னது? இங்க என்ன நடக்குதுன்னு இட்டாச்சி வந்து கொஞ்ச நேரம் ஷாக்கா இருப்பான். அந்த பிளாக் கலர் ஃப்ளேம்ல மாட்டிக்கிட்டு அந்த டெய்ல்டு பீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்ச நேரத்துல கீழ விழுவும். இட்டாச்சி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவனோட மங்கெக்யூ ஷரிங்கன் யூஸ் பண்றதுனால கொஞ்சம் டயர்டா இருப்பான். ஜூஸோ என்னாச்சுன்ற மாதிரி இட்டாச்சி கிட்ட வருவான். "ஓகே, என்ன பத்தி எதுவும் கவலைப்படாத. என்னோட உயிர் இந்த இடத்துலயே போகுதுன்னு" அவன் சொல்லுவான். இட்டாச்சி வந்துட்டு, "நீ கடைசியா யாருக்காவது ஏதாவது சொல்லணுமான்னு?" கேட்பான். "இடியட், நான் இப்படி இருக்கும்போது எனக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. என்னோட பிளேடு தான் என்னோட பார்ட்னர்." அப்படியே வந்து அவன் பிளேட எடுக்க வருவான். கடைசியா இட்டாச்சி வந்து அவனோட அந்த பிளேட அவனோட கையிலேயே குடுத்துட்டு, இங்க மறுபடியும் அங்க அக்காட்சிக்கு வந்துருவான். பெயின் வந்து மறுபடியும் எல்லாரையும் சம்மனிங் பண்ணுவான். சம்மனிங் பண்ணோனே உரிச்சிமாரு இட்டாச்சிய பார்ப்பான். இட்டாச்சிய பார்த்தோனே அவன் வந்து பெயின் வந்து இவங்க டெய்ல்டு பீஸ்ட்ட வந்து பிடிச்சுட்டாங்கன்னு சொன்னோனே, "அப்ப உன்னோட பார்ட்னர் இல்லையா? ஸோ நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்கிறேன்னு" உரிச்சிமாரு கேட்பானா, இங்க சாசோரி வந்துட்டு திட்டிட்டே இருப்பான். அப்ப காகுசு வந்து பார்த்தீங்கன்னா, அவனும் அவனோட பார்ட்னர கில் பண்ணியிருப்பான். அப்ப காகுசு வந்துட்டு அவனோட அந்த ஃபயர் ஸ்டைல் ஜுட்ஸு மூலமா அவனோட பார்ட்னரை கில் பண்ணியிருப்பான். அப்ப பெயின் வந்துட்டு நம்மளோட ஆர்கனைசேஷன்ல எல்லாரும் வந்து ஆள் குறைஞ்சுட்டே வராங்க. ஸோ இப்படியே போச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளோட ஆர்கனைசேஷன் இப்ப தான் பெருசா வளர்ந்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. நான் வந்து நெக்ஸ்ட் வந்து ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறேன்னு பெயின் சொல்லுவான். அப்போ உரிச்சிமாரு வந்துட்டு, "நான் வந்து இட்டாச்சி கூட டீம் அப் பண்ணிக்கிறேன்னு" இட்டாச்சி சொல்லுவான். அப்ப சாசரி வந்துட்டு, "ஏய் பாம்பு, எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னு" அவன் பேசிட்டு இருப்பான். இங்க இட்டாச்சி வந்து நடந்து வருவான். முன்னாடி வந்து உரிச்சிமாரு நடந்து வருவான். 2 பேரும் அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்து வருவாங்க. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போவாங்க. போகும்போது உரிச்சிமாரு அவனோட பாம்பு மூலமா இட்டாச்சிய பிடிப்பான். உரிச்சிமாரு அவனோட பாம்பு மூலமா இட்டாச்சிய பிடிப்பான். பிடிச்சோனே, "நான் உன்ன மாதிரி ஒரு உடம்புக்காக தான் வெயிட் பண்ணேன். நான் வந்து உடம்பு மாத்தி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ உன்னோட உடம்பு எனக்கு தேவைப்படுதுன்னு" உரிச்சிமாரு சொல்லுவான். "நீ எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உன்ன நீ ஒரு நிமிஷம் பாருன்னு" சொல்லுவான். என்னன்னு பார்த்து, இது ஆஹா, என்ன என்னால கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே முடியல. ஓ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேரலிஸ் கெஞ்சுட்ஸுவான்னு இட்டாச்சிய பார்த்துட்டு உரிச்சிமாரு பேசிட்டு இருப்பான். என்ன ஒரு விசுவல் ப்ரவ்ஸ், இந்த மாதிரி ஒரு பவர நான் பார்த்ததே இல்லைன்னு உரிச்சிமாரு சொல்லுவான். அதுலேருந்து வெளிய வரதுக்காக ஹேண்ட் சைன்ஸ் வந்து பண்ணுவான். ஹேண்ட் சைன்ஸ் பண்ணும்போது இட்டாச்சி வந்து அவனோட ஒரு கைய வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ கட் பண்ணிரும். கட் பண்ண இட்டாச்சி கொஞ்சம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லுவான். இட்டாச்சி உரிச்சிமார பார்த்துட்டு, "நீ எந்த ஜுட்ஸுனாலும் யூஸ் பண்ணு. உன் இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணு. ஆனா எல்லா ஜுட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால ஈஸியா பார்க்க முடியும். அத மட்டும் மறந்துறாதன்னு" இட்டாச்சி சொல்லிட்டு முன்னாடி வருவான். இட்டாச்சி உரிச்சிமார கில் பண்ண பேசிட்டே உரிச்சிமாருவ இட்டாச்சி கில் பண்ண வருவான். அப்ப உரிச்சிமாரு வந்துட்டு, "வெயிட் பண்ணு இட்டாச்சின்னு" அவன் சொல்லுவான். "இல்ல, நீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட ஹியூமன் லைஃப்பையும் ஒரு இதா தான் பார்க்குறேன்னு" பேசுவான். பேசிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல காபூட்டோ ஜம்ப் பண்ணி வருவான். ஜம்ப் பண்ணி வந்தோனே லார்ட் உரிச்சிமாரு என்னாச்சுன்ற மாதிரி கேட்பான். அவன அந்த இடத்துல பேப்பர் பாம் போட்டு சேவ் பண்ணிட்டு உரிச்சிமாருவ அந்த இடத்துலருந்து சேவ் பண்ணி கொண்டு போயிடுவான்.
இங்க பெயினுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிரும். உரிச்சிமாரு வந்து நம்மள வந்து ஏமாத்திட்டு போயிட்டான். அவன வந்து விடக்கூடாதுன்னு பேசிட்டு இருப்பான். அப்போ சாசோரி வந்துட்டு எனக்கு முன்னாடியே தெரியும். உரிச்சிமாரு இதெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஸோ உரிச்சிமாரு வந்து பார்த்தீன்னா, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். நம்மளோட டீம்ல ஆள் குறைஞ்சிட்டே வருதுன்னு சொன்னோனே, டோபி வந்துட்டு நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னோனே, டோபி வராதுன்னு சொன்னத சாசோரி கேட்டுட்டு, வெளிய போடா உன்னலாம் சேர்த்துக்க முடியாதுன்னு சாசோரி சொல்வான். உரிச்சிமாரு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். உரிச்சிமாரு எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். அவனோட சபார்டினேட் வந்து என்னோட ஸ்பை தான். ஸோ நான் பார்த்துக்கிறேன். அவன என்னோட கண்ட்ரோலுக்கு விட்டுருங்கன்னு சாசோரி சொல்லுவான். இப்போ இட்டாச்சிக்கு தான் யாரும் பார்ட்னர் இல்ல. காகுசன் வந்து நான் போவான்னு அவன் கேட்பானா, இல்ல இட்டாச்சிக்கு வந்து பார்த்தீன்னா, நான் வேற ஒரு ஆள நான் பார்த்துக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு எல்லாரும் தனித்தனியா வேல பாருங்கன்னு பெயின் வந்து அவங்க எல்லாரையும் பிரிச்சு அனுப்புவான். இங்க இட்டாச்சி வந்து தனியா உட்காந்துட்டு இருப்பான். தனியா உட்காந்துட்டு இருக்கும்போது கீழ வந்து ஒரு ஷார்க் மாதிரி வரும். பின்னாடி வந்து யாரோ வர மாதிரி இருக்கும். இட்டாச்சி அப்படியே திரும்பி பார்ப்பான். யார் வருவாங்கன்னா, கிசாமே தான் வந்து இட்டாச்சியோட பார்ட்னரா ஜாயின் பண்ணியிருப்பான். அதோட எபிசோடு முடியுது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.